சத்திய வசனத்தை நாம் கையில் எடுத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. சத்திய வசனத்தை நம்முடைய இடையில கட்டிக்கொள்ளணும், நம்முடைய மனதில் கட்டிக்கொள்ளணும். இயேசு கிறிஸ்துவ பார்த்தீங்கன்னா வசனத்தினால சாத்தானை ஜெயிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்கிறாரு. ஞானஸ்நானம் எடுத்து வெளியே வந்த உடனே அவர் என்ன செய்யறாரு? பிசாசு என்ன செய்யறான்? வந்து நிற்கான். வந்து நின்று என்ன செய்யறான்? சோதிக்கிறான். அப்ப அந்த போராட்டத்தை கொண்டு வரான், சோதிக்கிறான். அப்ப சோதிக்கும் பொழுது அந்த சத்துரு அந்த பிசாசை எப்படி ஜெயிச்சாரு? வசனத்தினால ஜெயித்தார். அல்லேலூயா. அவருடைய மனதில் வசனங்கள் பதிக்கப்பட்டிருந்ததுனால, வசனம் அவரை வசனத்தினால ஏசப்பா அவர் என்ன செஞ்சாரு? கட்சியை கட்டியிருந்தாரு. அதனாலதான் என்ன செய்ய முடியுது? சாத்தானை ஜெயிக்க முடிந்தது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சத்திய வசனம் நமக்கு ரொம்ப 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 தேவை. அல்லேலூயா. ரொம்ப 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 முக்கியம். நமக்கு விரோதமாக எழுப்புகிற போராட்டத்தை நாம் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வரக்கூடிய யுத்தத்திலே நாம் ஜெயத்தை எடுக்க வேண்டும் என்று சொன்னார். நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? வேத வசனத்தை நாம் பிடித்துக் கொள்ளணும். அல்லேலூயா. வேத வசனத்தை இடையில கட்டிட்டு அப்படியே சத்துரு விரோதம் அப்படி நிற்கணும். வசனத்தோட கம்பீரமா அப்படி நின்று பாருங்க. வசனத்தை கண்டா பிசாசு நடுக்குவான். அல்லேலூயா. வேத வசனத்துக்கு யார் நடுவா? சத்துரு நடுக்குவான், பிசாசு நடுக்குவான். அவனுக்கும் வசனம் தெரியும், அவனும் வசனத்தை சொல்லுவான். அந்த வசனம் தான் எப்படிப்பட்ட வசனமா இருக்குன்னா பொய் வசனமா இருக்கும். அல்லேலூயா. பொய் பிரச்சாரம் பண்ணுவான். இன்னைக்கு நிறைய பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா நிறைய ஒரிஜினல் வரும்பொழுது நிறைய டூப்ளிகேட் வரும். செல்போன் பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு செல்போன் வச்சுக்கோங்க, இது ஒரு கம்பெனி செல்போன், சாம்சங் கம்பெனி செல்போன் வருதுன்னா இதே சாம்சங் கம்பெனி செல்போனை போல டூப்ளிகேட் நினைச்சுவான், மார்க்கெட்ல விடுவான். கேஸ் ஸ்டவ் வருது, பாத்திரங்கள் வருது, விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்பெனி தயார் பண்ணக்கூடிய பொருள் வந்து தரமா இருக்கும். அதே நேரத்தில் அதே பேரை போட்டு அதே பேர் சாம்சங் சொல்லி கம்பெனிக்காரன் வெளியிட்டு அதனுடைய தரமான ஜாமான்களை வச்சு பொருட்களை வச்சு அவன் செஞ்சு தரமா வெளியிடுவான். இதே சாம்சங்ல பேர்ல பொய்யான 2 நாள்ல உடஞ்சி போகக்கூடிய, கீழே விழுந்த சுக்குச்சுக்கா ஒரே உடஞ்சி ஒன்றும் இல்லாமல் போகக்கூடிய கலப்படமான பொருட்களை வச்சு தயார் பண்ணி அவனும் சாம்சங் சொல்லி அதே மாடலில் வெளியிடுவான். மக்கள் வாங்கும்போது என்ன செய்வாங்க? இதுக்கு வாரண்டி இருக்கா, இது ஒரிஜினல் பீஸா அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க? பார்த்து வாங்குவாங்க. டூப்ளிகேட் என்ன செஞ்சிடும்? உடஞ்சி போகும். அது என்ன செஞ்சிடும்? 2 நாள் நீ பாட்டு படிக்கும், 3ஆவது நாள் என்ன செய்யும்? டப்புன்னு போயிடும். அதே சொல்லுங்க. ஆமா, 2 நாள் பாட்டு படிக்க 3ஆவது நாள் எழுதிடும், டப்புன்னு போவோம். அதுல என்ன போய் எழுதியிருக்கோம்? சாம்சங் எழுதியிருக்கோம். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதே போலதான் சத்துரு என்ன செய்யறான் பார்த்தீங்கன்னா அந்த பொய்யான வசனத்தை அப்படி காண்பிப்பான். நிறைய ஆட்கள் பார்த்தீங்கன்னா பிரசங்கம் பண்ணும்போது வசனத்தை எடுத்து அப்படி பேசுறது போல தெரியும், வசனத்தை அப்படி எடுத்து பிரசங்கிக்கிறது போல தெரியும். ஆனா அவங்களோட உள்ள போய் ஆழத்துல போய் அவங்க கிட்ட நெருங்கி போய் பார்த்தா இந்த வசனத்தின்படி அவங்க நடக்காங்களா, வசனம் உண்மையிலே இவங்க சரியான வசனத்தை பேசுறாங்கன்னு பார்த்தா வாழ்க்கையில வசனம் இருக்கவே இருக்காது. அல்லேலூயா. வாழ்க்கையில வசனம் இருக்காது, வாழ்க்கையில வசனத்தின்படி நடக்க மாட்டாங்க. கலப்படம், திருட்டுத்தனம், ஏமாற்று, இப்படி பலவிதமான காரியங்களை அவங்க என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா செய்வார்கள். பொய்யான காரியங்களை செய்வார்கள். வேதம் சொல்லுகிறது சாத்தான் எப்படி இருக்கிறான்? பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். வாசிக்க பாருங்க. யோவான் எழுதின நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை பாருங்க. யோவான் 8:44 பாருங்க. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் சத்தியத்திலே நிலைநிற்கவில்லை. அவன் சத்தியத்திலே நிலைநிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அவன் சத்தியத்துல நிலைச்சு நிற்க மாட்டான். சில ஆட்கள் சத்தியத்தை நல்லா பேசுவான், சத்தியத்தில் நிற்க மாட்டான். அவன் பார்த்தீங்கன்னா பேசும்போது சத்தியத்தை பார்த்தீங்கன்னா பொங்கி வரும். எப்பா என்ன வசனம், என்ன வசனம், வசனத்தில் இருக்கிற ஆழத்தை அப்படி சொல்லுறாரு, பிரசங்கம் அப்படி பண்றாரு, என்ன அருமையான பிரசங்கம். உள்ள போய் பார்த்தோன்னா அந்த சத்தியத்தின்படியே வாழ்க்கை இருக்கு. அல்லேலூயா. பூரா ஏமாத்துறாரு, மக்களை ஏமாத்துறது, ஜனங்களை ஏமாத்துறது, வஞ்சிக்கிறது, பொய் பிரச்சாரம் பண்றது, பொய்யாய் பேசுவது, இப்படித்தான் பிசாசு இருப்பான். அல்லேலூயா. பேசுகிறவன் பேசுகிறபடி நடக்கிறவன் தான்
உண்மையான சத்தியவன். அல்லேலூயா. பேசுகிறபடி நடக்காதவன் உண்மையானவன் அல்ல. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சத்தியத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? கச்சையில கட்டிக்கொள்ள வேண்டும். சத்தியத்தில் என்ன செய்யணும்? சத்தியத்தினால பிசாசு என்ன செய்யணும்? துரத்தணும். தீங்கு நாள்ல சாத்தான் என்ன செய்வான்? வருவான். அவனை எதிர்த்து நிற்பதற்கு நமக்கு அந்த சத்தியம் முதலாவது தேவை. ஆமென். அல்லேலூயா. சத்தியம் நமக்கு முதலாவது